தீவிர சிவபக்தர்னு சொல்லிக்கிற நம்மலாம் 10 ரூபா 20 ரூபாயை உண்டியலில் காணிக்கையாக போட்டுட்டு அல்லது பிரதோஷ நாட்களில் ஒரு பூஜையை பண்ணிவிட்டு 1000 வேண்டுதல் வைப்போம். அப்பனே இதெல்லாம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பண்ணாமல் விட்டுட்டாருன்னா, அது நடக்காமல் இருந்துச்சுன்னா, அப்பனே என்ன அப்பனே அப்படின்னு கேள்வி கேட்போம். ஆனால் சிவனடியார்களுக்கு உணவளிப்பதை மட்டுமே தான் வாழ்நாள் லட்சியமாக வச்சு ஒரு தம்பதிகள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க கிட்ட வந்து எனக்கு பிள்ளைக்கறி தான் வேண்டும்னு ஒரு சிவனடியார் கேட்டதுக்காக தான் பிள்ளையே வதம் பண்ணி உணவாக சமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய புராணத்தில் வர சிவதொண்ட நாயனாருங்கிறவர் அவர் மனைவியோடு சேர்ந்து சிவனடியார்களுக்கு உணவை கொடுக்கறதே தான் வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. அங்கே அவர் வீட்டுக்கு வந்த ஒரு சிவதொண்டர், ஒரு சிவனடியார், அவர் வந்து எனக்கு உணவு வேணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சிவதொண்டர் உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க சாமின்னு கேட்டதுக்கு அவர் பிள்ளைக்கறி தான் வேண்டும்னு கேட்டுட்டார். சற்றே தயங்காத சிவதொண்டருக்கு என்ன ஒரு தாட்டுனா, நம்ம நம்ம இதை பண்ணலான்னு நினச்சோன்னா அது சிவன் சொல்கிறாரு, அதைத்தான் நம்ம செயல்படுறோம்னு நினச்சி அவர் பண்ணுவார். அப்படி இருந்து அவர் பிள்ளைக்கறிக்கு நம்ம எங்கே போகிறதுன்னு சற்றும் யோசிக்காமல் தான் பையனையே கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், தான் ஆசாசையாக வளர்த்த பையன், அவனும் சரின்னு சொல்லிட்டு சம்மதிச்சுக்கிறான். உடனே சற்றும் தயங்காமல் அந்த பையனை வதம் பண்ணி உணவாக சமைக்கிறாங்க ஒரு உறுப்பையும். அப்படியும் அவங்களுக்கு ஒரு சிறு தயக்கம், அவங்க மனைவி அவங்களுக்கு ஒரு சிறு தயக்கம், அவங்க தலையை வந்துட்டு எதுவும் பண்ண அவங்களுக்கு தோணலை. அதனால் அதை ஓரமாக வச்சுட்டாங்க. மற்றதெல்லாம் கொண்டு படைக்கிறாங்க, அந்த சிவனடியாருக்கு படைக்கிறாங்க, இந்தாங்க சாமி அப்படின்னு. உடனே அவர் கேட்குறாரு, தலைக்கறி எங்கே, எனக்கு அது வேணும் அப்படின்னுட்டு. அவங்க தயங்கி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானே, நான் பார்த்துருக்கேனே, அவனை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கும் அவங்க தயங்கி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் கண்ணே கலங்கிருச்சு. அந்த ஒரு சுச்சுவேஷனில் நிற்கிறாங்க. அப்போ இல்லை, நீங்கள் தயங்காமல் கூப்பிடுங்க அப்படின்றாரு அந்த சிவனடியார். உடனே அவர் கூப்பிட்றாரு, சிறுதொண்டர் மகனே சிவாலை வா, இங்கே கூப்பிட்றாரு சாமி அப்படின்ட்டு. அந்த பையன் ஆசாசையாக ஓடி வரான். இவங்களுக்கும் பேரதிர்ச்சி, சிவதொண்டருக்கும் அவரோட மனைவிக்கும் பேரதிர்ச்சி. அப்புறம்தான் அவங்களுக்கு புரியுது, வந்தது வேற யாரும் இல்லை, தென்னாடுடைய சிவன். அவங்க பக்திக்கு இணங்க அவர் வந்திருக்காரு. அவங்களுக்கு அவரோட பக்தியை அவர் சோதிச்சிருக்க. இந்த திருவிளையாடல் பண்ணுறதுலாம் நம்ம அப்பனுக்கு சொல்லியா தரணும், அதான் சோதிச்சிருக்காரு. அதுலேயும் அவர் பாஸ் ஆகிட்டார் சிறுதொண்டர். தான் பையனை பார்த்து பூரிச்சு போய் புல்லரிச்சு நிற்கிறாரு. அப்பனே சிவனே, சிவனே தான் கெதின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிறந்தவர் முன்னாடி சிவன் வந்துன்னா அது எப்படி இருக்கும்? இந்த காட்சியை நினைக்கும் போதே அப்பா அப்படி நிற்கிறார். 3 பேருக்கும் அருள் பாலிக்கிறார். இந்த காட்சியை யோசிக்கும் போதே நமக்கு அப்படியே புல்லரிக்குது பாருங்க. இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, சிறுதொண்ட நாயனாரோட பக்தியில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஒரு தாட்டும் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஒரு தயக்கமும் இல்லை, எந்த ஒரு ஏக்கமும் இல்லை. அதுதான் நம்ம பக்திங்கிறது. வெறுமனே பக்தின்னு மட்டும் இருக்கக்கூடாது. கடவுள் நம்மளை எந்த எல்லைக்கும் சோதிப்பார். அப்புறம் நம்ம அந்த வணங்குறதை நிறுத்தவே கூடாது. அதுதான் இந்த பெரிய புராணம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ நம்ம பக்தி அப்படி தான் இருக்கணும், எல்லையற்றதாக இருக்கணும், எதிர்பார்ப்பற்றதாக இருக்கணும். எந்த உச்சிக்கும் போனாலும், எந்த சோதனை வந்தாலும் அந்த வழிபடுற ஒரு இதை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது. அப்போ நம்ம எப்பயுமே கைவிட மாட்டார். எந்த ஒரு எஜ்ஜிலையும் பாறையிலேருந்து விழுந்தாலும் தரையில் மோதுறப்ப நம்மளை பிடிச்சிருவார். ஓம் நம சிவாய. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க.